வித்தியாசமாக 35 ஆண்டுகளாக பார்த்த செங்கோட்டையன் இன்றைக்கு இல்லை. தெளிவாகவே பேசிட்டார் அவர். பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதற்கு 10 நாளைக்கு கெடு எடப்பாடிக்கு. இப்படி இல்லை என்றால் ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் நான் எடப்பாடியோட சுற்றுப்பயணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சசிகலா சந்தித்தீங்களான்னு போது அது சஸ்பென்ஸ்ன்றாரு. யாரெல்லாம் அவர் சேர்க்கணும் நீங்க விரும்புறீங்கன்னு போது அது எடப்பாடியோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட உரிமைன்றார். ஸோ இன்னைக்கு தெளிவாக தான் அவர் பேசியிருக்காரு. அதிமுக உட்கட்சி பூசல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த பேட்டி முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என் மனதின் குரலாக அவர் இருக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ் இன்னைக்கு கையறு நிலையில் இருக்கார். அவர் எந்த பக்கமும் போக முடியாமல் நிற்கிறார். இமீடியட்டாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது ஓபிஎஸ் தான். எடப்பாடி ஓபிஎஸ் மட்டும் உள்ள சேர்த்துட்டு இருந்தாருன்னா கூட பிரச்சனை வந்திருக்காரு. ஏன்னா டிடிவி தனியாக போயிட்டார். அதிமுக விவகாரம் சந்தி சிரிக்கிறது. அவர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் தாழ்வுன்றது தெளிவாக தெரியுது. இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கூட தருவாரா இந்த தடவை பழனிசாமி அப்படிங்கிற கேள்விகள்லாம் சர்க்குலேட் ஆனதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வீட்டு வாசலில் நின்று அரசியலில் நிரந்தர நண்பன் இல்லை பகைவன் இல்லைன்ற டைலாக் எல்லாம் விட்டார். ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்துட்டு வந்தார் இல்லையா? அந்த சந்திப்புக்கும் இன்னைக்கு செங்கோட்டையனோட ஸ்பீச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து விடும் என்று அவர் உண்மையிலேயே அஞ்சுகிறார். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அந்த பழைய பவர் சென்டர்ஸ் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இதில் யாராவது ஒருத்தர் உள்ள வந்தாலுமே அவர் அதை ஒட்டகம் டென்ட்டுக்குள்ள தலையை விட்டா மாதிரி மொத்த ஒட்டகமும் உள்ள வந்துரும்ன்றது அவர் அஞ்சுகிறார். ஏன்னா சசிகலா சாய்ஸ் எடப்பாடி, ஆனால் பிஜேபி சாய்ஸ் ஓபிஎஸ் சிஎம் ஆகணுன்றது. பிஜேபி ஒரு பக்கம் விளையாடுது, திமுக ஒரு பக்கம் விளையாடுது. ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் தாங்க. தேர் இஸ் a meeting point between BJP and DMK which is to weaken ADMK like anything. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வராங்கன்னா எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. விஜய் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாருங்க. எதை வச்சு நம்புறீங்க? இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. சற்று முன் செங்கோட்டையன் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பு நிறைவடைந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பலத்த எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும், அதுவும் அரசியல் வட்டாரம் முழுவதும் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்ததா அப்படிங்கிறது அவருடைய பேச்சின் முடிவில் சில பேருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்தது. அதுலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார். நான் நிறைய பேர் வேறு விஷயங்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மறுபடியும் அவர் ஒன்றுபட்ட அதிமுகங்கிற ஒரு குரலை மட்டும்தான் எழுப்பியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இல்லை ஏமாற்றம்லாம் இல்லை. உங்கள் பார்வை தவறு. அவர் தெளிவாக தான் பேசியிருக்காரு. வழக்கமாக செங்கோட்டையன் வழவழான்னு பேசுவார். இது கமாவாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. செமிகோலன் கூட இருக்காது. ஒரே கமாவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அவர் பேசுகிறத கேட்குறதுன்றது காதில் ரத்தம் வடிகிறதுக்கு ஈக்குவல். அந்த மாதிரி அந்த சில பேருக்கு பேசுறது வராது. அந்த மாதிரி அவர் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் செமிகோலன் இல்லாமல் கோலன் கூட இல்லாமல் கமா போட்டே பேசிக்கிட்டே போயிட்டுருப்பார். சென்டென்ஸே முடியாது. வித்தியாசமாக 35 ஆண்டுகளாக பார்த்த செங்கோட்டையன் இன்றைக்கு இல்லை. தெளிவாகவே பேசிட்டார் அவர். பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதற்கு 10 நாளைக்கு கெடு எடப்பாடிக்கு. 10 நாளைக்கு கெடுனா 10 நாளைக்குள்ளே ஒன்று சேர்க்கணும்னு சொல்ல அந்த ப்ராசஸை 10 நாளைக்குள்ளே ஆரம்பிங்க. அது முடியறதுக்கு ஒரு மாதம் கூட வேணாம் ஆகலாம். ஸோ 10 நாள் கெடு. மூணாவது அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். 4வது பாயிண்ட் ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் 6 பேர் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் எல்லாரும் எடப்பாடியை வலியுறுத்தினோம் ஓராண்டுக்கு முன்பு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று. ஆனால் அவர் அதில் ஆர்வம் காட்டவில்லை. முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். நீங்கள் போய் டெல்லியில் தலைவர்களை பார்த்தீங்களன்னா ஏன் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இன்டெரக்டாக சொல்கிறார், ஒரு பிரதமரையே பார்த்தாருன்னு அந்த தகவலை முதல் முறையாக போட்டு உடைக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, கருத்து வேறுபாடுகள்லாம் சகஜம்தான். தன்னை மிக மோசமாக வசைப்பாடிய அவதூறாக பேசியவர்களே ஜெயலலிதா கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் தனக்கு எதிராக ஆளுநரிடம் போய் அன்றைய ஆளுநரிடம் போய் ஊழல் புகார் கொடுத்த எஸ்டி சோமசுந்தர எஸ்டிஎஸ் மற்றும் 2 எம்பிக்களை கட்சியில் சேர்த்து கொண்டார். மறப்போம் மன்னிப்போம் என்பதுதான் என்றைக்குமே அதிமுகவோட கொள்கையாக ஜெயலலிதாவோட கொள்கையாக இருந்திருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் மனதில் வைத்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். 10 நாட்களுக்குள் அந்த ப்ராசஸ் தொடங்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் முயற்சி எடுப்போம். பிரிந்தவர்கள் மீண்டும் கட்சியில் சேருவதற்கு எந்த விதமான முன் நிபந்தனைகளையும் அவர்கள் விதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவர்களை சேர்த்துக்கொள்வதில் உங்களுக்கு தயக்கம்? இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் நான் எடப்பாடியோட சுற்றுப்பயணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு.
பெரியதாக ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவது தவிர, அவர் செங்கோட்டையனை அறிந்தவர்களுக்கு தெரியும் இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் 19 கோரிக்கை தான் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் கெடு விதிக்கிறாரு. அப்படி நீங்கள் அதுக்கு உடன்படலைன்னா நாங்கள் முன்முயற்சி எடுப்போம்னு பேசுகிறாரு. சசிகலாவை சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது சந்தித்தீங்களான்னு போது அது சஸ்பென்ஸ்ன்றாரு. யாரெல்லாம் அவர் சேர்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு போது அது எடப்பாடியோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட உரிமைன்றார். ஸோ இன்றைக்கி தெளிவாக தான் அவர் பேசியிருக்காரு. அதிமுக உட்கட்சி பூசல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. தெளிவாக சொல்கிறதுனா இப்போ வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இட்ஸ் ஃபைட் டு த ஃபினிஷ். நீயா நானான் எடப்பாடியும் எடப்பாடியால் நீக்கப்பட்டவர்களும் வந்து எடப்பாடிக்கு எதிரானவர்களும் எடப்பாடியும் இன்றைக்கு வந்து கச்சை கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு உக்ரமான போராக, ஃபைட் டு த ஃபினிஷ், இது வந்து ஒரு இறுதிக்கட்ட யுத்தத்தை நோக்கி நகர்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். நான் ஏன் வந்து ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா, நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கக்கூடும்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, மூத்த பத்திரிகையாளராக செங்கோட்டையன் அவர்கள் எப்படி வந்து பேசுவார் என்பது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு என்னவா நிலவிட்டு இருந்தது, அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் கூட இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, எடப்பாடியின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு செங்கோட்டையன் இன்னைக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்குலாம் ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். இல்லை, அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு அசஸ்மெண்ட். அதாவது ரொம்ப இதுவாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மலினமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதாவது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு சீப்பாக பார்க்கக்கூடிய பார்வை. சீப்னா தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு இட்ஸ் அ சிம்பிளிஃபைடு வே ஆஃப் லுக்கிங் அட் இட். அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அவர் என்றைக்குமே வந்து தடாலடியாக பேச மாட்டார். இன்ஃபேக்ட் இதுவே அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான தடாலடி. இன்றைக்கி பேசின செங்கோட்டையனை அவருடைய இயல்புக்கு மாறாக பேசியிருக்கிறார். இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. குறிப்பாக வந்து திரு புகழேந்தி அவர்கள்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் வந்து எதிர்பார்த்தார் அப்படிங்கிறது. இல்லை, நீங்கள் அது ரொம்ப தவறான பார்வை. ஏடிஎம்கேல இருக்க விஷயம் அறிந்தவர்களுக்கு அவர் அப்படி பேச மாட்டார் என்று தெரியும். ஒரு மனிதனுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் கணிப்பதற்கு அவனுடைய கடந்த காலத்தையும் நாம் பற்றின குறைந்தபட்ச புரிதல் நமக்கு இருக்கணும். 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆருடன் நின்றவர், அந்த களத்தில் நின்றவர் செங்கோட்டையன். இந்த 53 ஆண்டு காலத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி காலம் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக உள்ள கலகம் செய்பவராக அவர் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அதாவது இந்த 53 ஆண்டுகளில் வந்து யார் தலைவரோ அதிமுக அவங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்தார், ஜெயலலிதாவுக்கு இருந்தார், அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு 2 மாதம் இருந்தார், அப்புறம் ஒரு வாரம் வந்து சசிகலாவுக்கு இருந்தார், அப்புறம் 4.5 வருஷம் எடப்பாடிக்கு இருந்தார். ஸோ அவர் வாழ்நாள் பூரா எடப்பாடிக்கு யார் தலைவரோ அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். அவருடைய இயல்பில் வந்து கலகக்குரல் எழுப்பு அந்த எண்ணமே அது அவர் டிஎன்ஏலே கிடையாது. அவர் வந்து ஒரு விதமான சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். அவர் அதிமுகக்குள்ள கருணாநிதி குடும்பத்தை, திமுக காரர்களை வந்து மிக கேவலமான வார்த்தைகளை வசைப்பாடியவர்கள் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இந்த கடந்த 53 ஆண்டு காலத்தில் வந்து அவர் ஒருபோதும் வந்து தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகளை கூட திமுக தலைவர் கருணாநிதியோ அவர் குடும்பமோ யாரை பற்றியுமே எடுத்து அவர் பேசினதே கிடையாது. அவர் சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர் தான். அவர் வந்து தெளிவாக வந்து அவர் எந்த காலத்துலையும் பேசினதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி அவர் பேசினதே மிகப்பெரிய சாதனை. இதுதான் அவருடைய கடந்த கால வரல. அவர் யார் லீடரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். இன்றைக்கி முடியல. எடப்பாடி வந்து அவரோட தலைமையை வந்து இவர் ஏற்றுக்கொண்டு உள்ளே போனார். ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னப்போ அவர் சேர்த்துக்க மறுத்தார். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ டிடிவி வந்து அவர் பிஜேபி உள்ள அலையன்ஸ் ஏடிஎம்கே வந்தோன்னே பிஜேபி அவரை துண்டாக கட்டி விட்டுடுச்சு. அதனால் அவர் வெளியில் போனப்போ இப்போ இவருடைய பேச்சு வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு தான் நம்ம அதை பார்க்கணும். செங்கோட்டையன் இயல்பறிந்தவர்களுக்கு அவர் பேசுனதில் அதிகமாக பேசியிருக்கார். அவர் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கார். இப்படிலாம் அவர் வந்து கெடுலாம் எந்த காலத்துலையும் விதிச்சதில்லை. அதாவது தன்னுடைய முடிவுன்னு அறுதிட்டு எதையும் அவர் சொன்னதில்லை. இன்றைக்கி கெடு விதிக்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறார், அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் ஒத்த கருத்துள்ளவர்களை இணைந்து செயல்படுவோம்னு வெளிப்படையாகவே ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார் எடப்பாடிக்கு. இது கடந்த 53 ஆண்டுகால செங்கோட்டையனோட வரலாறை பார்த்தீங்கன்னா அவருடைய இயல்புக்கு எதிரானது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா ஒன்றுபட்ட அதிமுக தான் இங்கே வந்துட்டு குறிக்கோளாக இருக்குது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு அடுத்த படியாக வந்து ஓபிஎஸ் அவர்களும் இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு. அப்புறமா திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தமிழக தலைவர் வந்து அவரும் பேசியிருக்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, இதே தான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம், நாங்களும் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ட் நயினார் நாகேந்திரன் வந்து இது உட்கட்சி விவகாரம், இதில் தலையிட மாட்டேன், ஆனால் ஒன்றுபட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது அடுத்த கட்டமாக எப்படி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சார்? நான் இப்போ இன்னைக்கு இந்த பேட்டி முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என் மனதின் குரலாக அவர் இருக்கிறார், மன் கி பாத் அப்படின்றாரு அவர் வந்து. ஏன்னா ஓபிஎஸ் இன்னைக்கு கையறு நிலையில் இருக்கார், அவர் எந்த பக்கமும் போக முடியாமல் நிற்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த சூழல் வந்திருப்பதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்.
இதில் சசிகலாவோட ரோல் என்னன்னு நம்ம பார்க்கணும். இமீடியட்டாக வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது வந்து ஓபிஎஸ்ஸை தான். இப்போ எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஸை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு இருந்தாருன்னா கூட பிரச்சனை வந்திருக்காரு. ஏன்னா டிடிவி தனியாக போயிட்டார். அதனால் டிடிவியை வந்து அலையன்ஸில் சேர்த்துக்கலாம், என்டிஏக்குள்ளேயே இருக்கலாம், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கூட பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி அதுக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்கிறார்கள். இப்போ பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணுன்றது நீங்கள் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் பிரதானமாக பொருந்தும். இந்த சண்டையே எப்போ வருதுன்னா, ஓபிஎஸ் 2012 ஜூலை 12 அவர் 2022 ஜூலை 12 அவரை கட்சியை விட்டு நீக்கினார்ல எடப்பாடி, அப்போ தான் வருது உங்களுக்கு. டிடிவியை உள்ளே சேர்த்துக்கணுன்ற கோரிக்கை யாருமே வைக்கல. சசிகலாவை பற்றி அவங்க 21 ஜெயிலேருந்து வந்த பிறகு அவங்கள பற்றி யாருமே பெருசாக கண்டுக்கல. அவங்க தன்னைத்தானே பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிறாங்களே ஒழிய கட்சியில் யாருமே அவங்கள சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ இந்த பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கணுன்ற கோரிக்கை எதுலேருந்து வருது, யாருக்கிட்டேருந்து வருதுன்னா ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் வருது. டிடிவி தனியாக போயிட்டாங்க. சசிகலா வந்து ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கல் கரியர் அவங்களுக்கு கிடையாது, ஃபினிஷ்டு. அவங்க கன்விக்டட் பர்சன். 2027 ஜனவரி வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டி போட முடியாது. அதுக்கு பிறகு அவங்க போய் தேர்தலில் ஓட்டு கேட்டால் கூட எப்படி அதிமுக எந்த முகத்தை வச்சுட்டு கேட்கும்? நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்ற பேர் தான் வரும். அதனால் வந்து அவங்கள ஏடிஎம்கேல சேர்த்துக்கணுன்றது ஒரு பெரிய கோரிக்கையாக ஆல்மோஸ்ட் கிடையாது, நெல்லுன்னு தான் நம்ம சொல்லணும். டிடிவி தனி கட்சி. ஸோ இந்த ஒற்றை மனிதனால தான் எடப்பாடி இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண ஒரு பெரிய தவறு, அட் சம் ஸ்டேஜ் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை சேர்த்துருக்கணும். ஸோ இந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணுன்றது நீங்கள் வதவதன்னு இப்போ பார்க்க தேவையில்லை. ஓபிஎஸ்ஸு டிடிவி, சசிகலா, மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, அதெல்லாம் சைடு. ஒரு மனுஷன் ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்து தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. கடந்த ஆண்டு வந்து 6 முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வீரமணி தங்கமணி, வேலுமணி தங்கமணி, சிவி சண்முகம், அன்பழகன், முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் அவரை வலியுறுத்தினாங்க. இன்ஃபேக்ட் நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர் எஸ்பி லக்ஷ்மணன் தான் அதை முதல்ல பிரேக் பண்ணார், ட்வீட் போட்டார் அவர் தான். அப்புறம் எல்லாரும் அதை வந்து அன்றைக்கி இரவு டிபேட் கூட எடுத்தாங்க. அதை இன்றைக்கி அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறாரு செங்கோட்டையன். நாங்கள் வந்து அன்றைக்கி சொன்னோம் 6 பேர், ஆனால் அவர் எடப்பாடி கேட்கல. அந்த தகவலெல்லாம் அவர் வந்து விலாவாரியாக விவரிச்சுக்கிட்டே போகிறார். அப்புறம் நீங்கள் போய் டெல்லியில் வந்து பார்த்தீங்களா, அதையும் முதல் முறையாக ஒப்புக்கொள்கிறார், நான் பார்த்தேன் என்பதை. அவங்க தான் பாஜக தரப்புல தான் வந்து அவங்க அழைச்சாங்க, நான் போய் பார்த்தேன்றாரு. நான் ஏதோ போய் தலைவர்களை பார்த்ததை சொல்கிறீங்களே, அவர் வந்து பிரதமரையாக பார்த்தாருன்றார். வேலுமணி மோடியை பார்த்தது இப்போ வெளியில் வருது. இதில் இந்த விஷயத்தில் வந்து பல கதைகள் வெளியில் வருதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஏதோ படத்தில் வருமே, இதில் பல விஷயங்கள் வெளியில் வருதுன்னு விவேக் காமெடியில் வர மாதிரி இதில் பல விஷயங்கள் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கிறது. அதிமுக விவகாரம் சந்தி சிரிக்கிறது. அவர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் தாழ்வுன்றது தெளிவாக தெரியுது. இதில் முக்கியமாக சார், ஆக்சுவலாக வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்குமே தனிப்பட்ட முறையில் வந்துட்டு மனஸ்தாபங்கள் இருந்ததாக பார்க்க முடியுது. இப்போ இந்த பாயிண்டில் வந்து நிற்கிறாருன்னா அது எப்படி எடுத்துக்கலாம்? ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மறுபடியும் செங்கோட்டையன் களம் இறங்குவாரா? ஏன்னா இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கூட தருவாரா அந்த தடவை பழனிசாமி அப்படிங்கிற கேள்விகள்லாம் சர்க்குலேட் ஆனதை பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து இருவருக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையா, இல்லை வந்து ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரு பிரச்சனையா? இந்த இடத்துல மெயின் பாயிண்ட் இல்லைங்க. எல்லா பொது பிரச்சனையிலும் ஒரு சுயநலம் இருக்கும் யாருக்குமே. எல்லா காலத்திலும் எல்லா பொது பிரச்சனையிலுமே ஒரு சுயநலம் அந்த பொது பிரச்சனைக்காக போராடுறவங்களுக்கு இருக்கும். அதுவும் அரசியலில் வந்து பொது நலன்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுயநலம் கூடவே இருக்கும். அதிமுக ஒன்றுபடணும், ஒன்றுபட்ட அதிமுக தான் என் நோக்கன்றது மட்டுமே ஒரே நோக்கமாக எந்த அதிமுக தலைவருக்கும் இருக்க முடியாது. அதில் அவங்க நலனும் கலந்து தான் இருக்கும், அது இயல்பு. அது அவர் தான் ஓரங்கட்டப்படுவதாக உணர்கிறார். தனக்கு இந்த முறை எம்எல்ஏ சீட்டு கிடைப்பதே கடினம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எடப்பாடியோட கை ஓங்கிக்கிட்டே போகுது. அதுவும் பிஜேபி இன்னைக்கு கையை தூக்கிட்டாங்க. அவங்க வந்து அலையன்ஸ் வச்சப்பே வந்து ஏப்ரல் 11 அலையன்ஸை வந்து எடப்பாடி வச்சுக்கிட்டு அவர் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணும்போதே அமித்ஷா என்ன சொன்னார்? அவங்க கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பிரிந்து போனவர்கள் அவங்க உட்கட்சி பிரச்சனை இருக்குது, அவங்களெல்லாம் சேர்த்துப்பீங்களான்னு. நாங்கள் வந்து அவங்க உட்கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோன்னே அமித்ஷா சொன்னார். அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸும் டிடிவியும் வந்து சுத்தமாக ஓரங்கட்டப்பட்டார்கள். இன்றைக்கி மூப்பனாரோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இப்போ டிடிவிக்கு அழைப்பு இல்லை. இத்தனைக்கும் அது ஜிகே வாசன் ஏற்பாடு செஞ்ச கூட்டத்தில் ஏசி சண்முகத்துக்கு அழைக்கிறாங்க, டிடிவிக்கு அழைக்கலை. அதே மாதிரி வேறொரு கூட்டத்தில் திட்டமிட்டு டிடிவி அழைக்கலை. அதனால தான் அவர் வெளியில் வராரு. ஏன்னா எடப்பாடி போட்ட கண்டிஷன் என்னென்னு இப்போ தகவல் வருதுன்னா, நான் தான் ஏடிஎம்கே, இதில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஏன்னா எடப்பாடியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்மதிக்க வச்சு பிஜேபி அன்றைக்கி கூட்டு வந்தாங்க. அன்றைக்கி காலையில் 11 மணிக்குன்னு சொன்ன ப்ரெஸ் மீட்டு 12:30 மணி ஆகி, அப்புறம் 2 மணி ஆகி, அப்புறம் 3:30 மணி ஆகி, அப்புறம் 5:30 மணிக்கு தான் நடந்தது. ஏன்னா எடப்பாடியை நாள் முழுவதும் 8 மணி நேரம் ஆச்சு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், ஏன்னா பிஜேபி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது அவரை வாங்கன்னு. நான் வரேன், ஆனால் வந்து இது பண்ணக்கூடாது, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க சொல்லி, டிடிவியை சேர்த்துக்க கொடுத்து, சசிகலா சேர்த்துக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாதுன்றத பாயிண்ட்டாக அவர் தெளிவாக வச்சார். அதை தான் இன்றைக்கி அமித்ஷா உறுதிப்படுத்துகிறார். அப்போ இனிமேல் நம்ம வந்து பேசி தான் ஆகணுன்ற எண்ணத்திற்கு செங்கோட்டையன் வந்திருக்கலாம்.
அவருக்கு வந்து ஓபிஎஸ்ஆல பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். செங்கோட்டையன் அவர்களோட என்ன பிரச்சனை, ஏன் அவன் செங்கோட்டையனை அவர் வந்துட்டு ஓரம் கட்டினார் கட்சிக்குள்ளார? ஏன்னா செங்கோட்டையனுக்கு ஈக்குவலா அந்த தொகுதியில கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து இன்னொருத்தரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி அவர்கள். அப்படிலாம் ஒரு பேசப்பட்டது. அது உண்மையா போயாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகலாம். அவருக்கு எதிராக அங்கேயே கட்சிக்குள்ளேயே இன்னொருத்தரை வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசப்பட்டது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம். அவர் தேவையானவர்களை வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்தில் சில பேரை வந்து செங்கோட்டையனுக்கு விருப்பம் இல்லாதவர்களை இவர் நியமித்ததாக ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்புறம் சமீபத்தில் ஈரோடில் வந்து அந்த ஐடி விங்கு தலைவர் செக்ரட்டரியாக யாரோ ஒருத்தர் செங்கோட்டையனுக்கு எதிராக இருந்தவரோ ஆதரவாக இருந்தவரோ ஒன்று போட்டிருக்காரு, இல்லை இது போடாமல் இருந்திருக்காரு. தெர் இஸ் சம் அப்பாயின்மெண்ட் ஐடி விங்கில். அது வந்து செங்கோட்டையனுக்கு விருப்பத்துக்கு மாறாக நடந்திருக்குது. அதன் பிறகு செங்கோட்டையன் சொன்ன பிறகு அது மாற்றப்பட்டிருக்குது. செங்கோட்டையனோட சிறகுகளை ஒவ்வொன்றாக வெட்ட ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி. அது அடுத்த எலெக்ஷனில் அவர் சீட்டு கொடுக்காமல் போனால் கூட இவர் நடுத்தரில் தான் நிற்பார். அந்த நிலைமை வந்தது. ரெண்டாவது, பிஜேபி பின்னால் வந்து பேசுது. இவர் பிஜேபி தலைவர்களை பார்த்துட்டு வந்தது அவரே ஒப்புக்கொள்கிறார். இன்றைக்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார், நான் பிஜேபி தலைவர்களை சந்தித்தேன். அப்போ இந்த சந்திப்புக்கும் அதுக்கும் இன்றைய ப்ரெஸ் மீட்டுக்கும் அதுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்தித்தார் அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு. ஸ்டாலினோட அண்ணன் மூகாமுத்து மரணத்துக்கு பிறகு ஒரு மாதம் கிட்டத்தட்ட மந்த் பேக் ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வெளியில் வந்து ஓபிஎஸ் என்ன சொன்னார், அரசியல் எது வேணால் சாத்தியம்னார். அப்புறம் 4 நாள் பொறுத்து பல்ட்டி அடிச்சு அது வெறும் துக்கம் இல்லைன்னார். அரசியல் சந்திப்பு இல்லைன்னு சொன்னவர் அன்னைக்கு வீட்டு வாசலில் நின்று அரசியலில் நிரந்தர நண்பன் இல்லை பகைவன் இல்லைன்ற டைலாகெல்லாம் விட்டார். இப்போ நான் கேட்குறேன், உங்களை பிஜேபியை பார்த்துட்டு வந்ததே செங்கோட்டையன் ஒப்புக்கொள்கிறார். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கும் என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்துட்டு வந்தார் இல்லையா, அந்த சந்திப்புக்கும் இன்றைக்கி செங்கோட்டையனோட ஸ்பீச்சுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறது ஓபிஎஸ். இது என் மனதின் குரல்றாரு. அப்போ ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்பின் ஒரு தொடர்ச்சியாக கூட நம்ம இதை பார்க்கலாம். அப்போ திமுகவும் பின்னால் விளையாடுதுன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பிஜேபி ஒரு பக்கம் விளையாடுது, திமுக ஒரு பக்கம் விளையாடுது. ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் தாங்க. தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே விச் இஸ் டு வீக்கன் ஏடிஎம்கே லைக் எனிதிங். ஏடிஎம்கே ஆர் டு வீக்கன் இபிஎஸ்? வெரி குட், நல்ல கேள்வி. மேல் பார்வையில் அது இபிஎஸ்ஸாக பார்த்த மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டலி பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும்னு விரும்புது. திமுக மொத்தமாகவே விரும்புது. பிஜேபியை விட அதிகமாக திமுக விரும்புது. நான் பிஜேபி தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தது உண்மைன்னு இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறார். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் வாயிலேருந்து வரல. அரசல் பொருசலாக செய்திகள் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாரு. இன்றைக்கு அவர் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதாவது அதை மறுக்காததன் மூலம் அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஸோ பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறாங்கன்றது தெளிவாகவே தெரியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, ஒன்றுபட்டாதான் வந்து வெற்றி பெற முடியும்னு எல்லா தரப்புல இருந்தும் ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. திருப்பி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது எல்லாமே சீனியர் லீடர்ஸு. திரு செல்லூர் ராஜுகிட்ட நடந்துகிட்டு வந்ததும் விமர்சனத்துக்குள்ளானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன அவருக்கு வந்து இதில் தயக்கம் இருக்க போகுது? திரு செங்கோட்டையன் அவர்கள் 50 வருஷத்துக்கு மேலே வந்து கட்சியில் இருக்கிறாரு. திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. என்ன தயக்கம் திரு இபிஎஸ் அவர்களுக்கு? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து விடும் என்று அவர் உண்மையிலேயே அஞ்சுகிறார். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அந்த பழைய பவர் சென்டர்ஸ் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இதில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்தாலுமே வந்து அவர் வந்து அது வந்து ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே தலையை விட்டா மாதிரி மொத்த ஒட்டகமும் உள்ளே வந்துடும்ன்றது அவர் அஞ்சுகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், அவர் வந்து 2017 முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன சுச்சுவேஷனு? 2016 சசிகலா பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இன்றைக்கி வந்து அவங்க தலையிலே விடிஞ்சுது. அதாவது 2016 செப்டம்பர் 22 மருத்துவமனையில் அட்மிட் ஆன ஜெயலலிதா டிசம்பர் 15 இறந்து போகிறாங்க. அப்போ அக்டோபர் 12-14 தேதிக்கு என்ன ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா ஜெயலலிதா மோசமான கண்டிஷனில் இருக்கிறதால வந்து ஜெயலலிதாவோட இலாக்காக்களை, முதலமைச்சரோட இலாக்காக்களை ஓபிஎஸ்க்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மந்திரிங்க போய் சீஃப் செக்ரட்டரி, அன்றைய சீஃப் செக்ரட்டரி ஞானசேகரனும் இதே எடப்பாடியும் இன்னும் ஒரு சில மந்திரிகள் போய் கவர்னரை பார்க்குறாங்க. கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்றார். காலையில் 12:30 மணிக்கு பார்க்குறாங்க, பார்த்துட்டு வராங்க. கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. சாயங்காலம் மறுபடியும் 5:30 மணிக்கு போய் கவர்னரை 6:30 மணிக்கு பார்க்குறாங்க. அதாவது அந்த இலாக்காக்களை வந்து மாற்றி கொடுக்கணும். யாருக்கு மாற்றி கொடுக்கணும்? எடப்பாடிக்கு மாற்றி கொடுக்கணும்னு சசிகலா ரெக்கமெண்டேஷன். ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறார்? டெல்லி பிஜேபி சொன்னது அது ஓபிஎஸ்க்கு மாற்றி கொடுங்க. ஸோ காலையில் 12:30 மணிக்கு பார்த்துட்டு வரும்போதும் கவர்னர் ஒத்துக்கல. சாயங்காலம் 5:30 மணிக்கு போய் 6:30 மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒத்துக்கல. அவங்க அங்கேருந்து ராஜ்பவன்லேருந்து புறப்பட்ட அப்போலோ வரத்துக்குள்ள கவர்னர் சிஎம் பார்த்துக்கிட்டு இருந்த முதல்ல ஜெயலலிதாவோட எல்லா இலாக்காக்களையும் ஓபிஎஸ்க்கு மாற்றி உத்தரவு போடுறார். நல்லா கவனிங்க நீங்கள். ஸோ
ஜெயலலிதாவோட சாய்ஸ் எடப்பாடி, பிஜேபியோட சாய்ஸ் ஓபிஎஸ். இது அக்டோபர் 12 13 தேதி வாக்கில் நடக்குது. தேதி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் அக்டோபரில். டிசம்பர் 5 ஜெயலலிதா இறந்துடுறாங்க. நைட்டு 11:30 மணிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. சாயங்காலம் 5 மணிக்கு அன்றைய மத்திய ஊரக அமைச்சராக இருந்த வெங்கைய நாயுடுவும், தமிழ்நாடு பாஜக தலைவர் இப்போ எம்பியாக இருக்காங்க பிஜேபி மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனும் அப்போலோ வாசலில் சேர் போட்டு உட்காந்துடுறாங்க. என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே சசிகலா சாய்ஸ் எடப்பாடி, ஆனால் பிஜேபி சாய்ஸ் ஓபிஎஸ் சிஎம் ஆகணுன்றது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும்னு வெங்கைய நாயுடு அங்கே ஸ்பாட்டில் வந்து உட்கார்றாரு. 11:30 மணிக்கு ஜெயலலிதா டெத்து டிக்ளேர் ஆகுது. நைட்டு மிட்-நைட் 2 மணிக்கு ராஜ்பவனில் பதவி ஏற்றுக்கிறார் ஓபிஎஸ். புரியுதுங்களா? 2 மாதம் பொறுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் மீட்டிங் கூடி, அன்னைக்கு வந்து இட் வாஸ் அ சண்டே, சசிகலாவை எம்எல்ஏக்கள் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓபிஎஸ் ராஜ்பவனுக்கு போகிறாரு. ராஜ்பவனில் கவர்னர் இல்லை, வித்யாசாகர் ராவ் ஊட்டியில் இருக்கார். ராஜ்பவனுக்கு போய் செக்ரட்டரி கிட்ட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு வந்துடுறாரு. கவர்னர் அங்கேருந்து இறங்கி ஊட்டிலேருந்து இறங்கி கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு ஓட்டார். இங்கே வரவே இல்லை. 4 நாள் பொறுத்து ஒரு தர்ஸ்டே அன்றைக்கி தான் வராரு. சசிகலா சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் போய் அவரை பார்த்து புதுசாக இவங்க சிஎம் ஆகிறதுக்கு இது பண்ணணும் அப்படின்னோடனே அதை வாங்கி வச்சுக்கிட்டு நான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணுறேன்றாரு. கரெக்டாக 7ஆவது நாள் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வருது சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு 8 மாதம் முன்னால் தள்ளி வைக்கப்பட்ட தீர்ப்பு சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசன், சுதாகரன் 3 பேருக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனைன்னு கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படுது. டெல்லி கர்நாடக ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்கள விடுதலை பண்ணுச்சு. அப்போ சசிகலா அந்த ஒரு நாள் டைமில் கூவத்தூரில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். கூவத்தூரில் எடப்பாடியை சிஎம் ஆக்குறாங்க. அப்போ அவங்க முதல் சாய்ஸ் செங்கோட்டையனாக தான் இருந்திருக்காரு. செங்கோட்டையன் பேர் அடிப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ் சீனியர் மோஸ்ட். பட் எல்லா எம்எல்ஏக்களும் வழிக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் வித்தின் கோர்ட் வந்து எடப்பாடிக்கிட்ட தான் இருந்தது. அங்கே என்ன நடந்துன்றது அது தனி கதை, எல்லாருக்கும் தெரியும். அதை செய்யறதுக்கு செங்கோட்டையன்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, எடப்பாடிக்கிட்ட தான் இருந்தது. எடப்பாடி சிஎம் ஆகிறார். இதுக்கு நடுப்புற இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை தெரிந்து கொள்வது நான் நேயர்களுக்கும் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். 91-96 ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவோட பரம விசுவாசி. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜே அணின்னு பிரிஞ்சப்போ ஜெயலலிதா 91-96 மந்திரி. 96 கவர்மெண்ட் போன உடனே வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு குறையுது. கருணாநிதி வந்து போக்குவரத்து ஊழல்னு அவர் அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ளே வைக்கிறாரு. ஆனால் ஜெயலலிதா 2001 திரும்ப வந்தப்போ அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. 2011 வந்தோன்னே அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ என்னமோ ஐடியோ அக்ரிகல்ச்சரோ இல்லை ரெண்டும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் தான் மந்திரியாக இருக்கார். 2012 ஜூலையில் ஜெயலலிதா மந்திரி சபையிலேருந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ நிறையா மந்திரி அந்த அம்மா கிட்டத்தட்ட 70-80 பேரை மந்திரி சபையிலேருந்து தூக்குனாங்க. யார் மந்திரி யார் எந்திரின்னு காலையில் தூங்கி எழுந்தா தான் ஒவ்வொரு மந்திரிக்குமே தெரியும். கொத்தாக நீக்குவாங்க. 2012 ஜூலையில் மந்திரி பதவி இழந்த செங்கோட்டையன் அதுக்கடுத்த 4 ஆண்டுகள் மந்திரியாக முடியல. 2016 மறுபடியும் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தப்பையும் ஒரு மந்திரி ஆகலை. 2016 ஜெயலலிதா செத்து ஓபிஎஸ் மந்திரி ஆனப்பையும் அந்த மந்திரி சபையில் அவர் இல்லை. ஆனால் சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடியை சிஎம் ஆக்கும்போது செங்கோட்டையனை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சுட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் நம்புறாரு இப்போ செங்கோட்டையன் இவங்க ஓபிஎஸ் இன்னும் பல பேர் வந்து ஓரம் கட்டப்படுவது நல்லதல்ல. பிரிந்தவர்கள்னு சொல்லும்போது ஓபிஎஸ் உள்ளே இருந்திருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. என்னை சேர்த்துக்கோங்கன்னு டிடிவி என்றைக்குமே கேட்கலங்க. அதை கேட்கறது ஓபிஎஸ் தான். அவர் தனி கட்சி ஆரம்பித்தார், போயிட்டார். ஓபிஎஸ் என்ன பண்ணார், நீக்கின உடனே சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போய்கிட்டே இருந்தார். தோற்று தான் போனார் அவர். சசிகலா லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ பிரிந்தவர்கள்னு போது தட் ஒற்றை மேன் அவரை அவர்கிட்டையும் கேட்கும்போது அது இபிஎஸ் அவர்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. நீங்கள் இயல்பை அவருடைய செங்கோட்டையனோட இயல்புக்கு மாறான ஒரு செய்கை தான் இன்றைக்கு அவர் இப்படி வலிமையா பேசுறவர்ல. எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, இப்போ டிடிவியும் வந்துட்டு கட்சியிலேருந்து வெளில வந்துட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. அவர் வந்துட்டு இப்போ பிஜேபியில் இல்லை, இது என்டிஏ கூட்டணியில் இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. செங்கோட்டையன் ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. ஆல்ரெடி வந்து டிடிவி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிட்டு வந்தது. ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும், கண்டிப்பாக 2 பேரும் போய் சேருவாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வராங்கன்னா எல்லாரும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ வந்து அதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க. டிடிவி தினகரன் விஜய் கட்சிக்கெல்லாம் போக மாட்டார். அவர் மீண்டும் என்டிஏவுக்கு வருவார். அமித்ஷாவை மீறி ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவை டிடிவியால் எடுக்க முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அது என்னவென்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும்.
அப்படி ஒரு வேளை அவர் தனி கடை விரிக்கிறாரு அல்லது வேறு எங்கேயாவது போய் சேர்றாரு, அது விஜயோ XYZோ போகிறாருன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தால் தான் இருக்கும். அங்கே உள்ள நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. இவங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயும் போயிட முடியாது. இன்னொன்று, விஜய் வந்து OPS டிடிவி எல்லாம் சேர்த்து பாருங்க, எதை வச்சு நம்புறீங்க? இவங்கெல்லாம் வந்து அவருக்கு பேக்கேஜ்னு அவர் நினைக்கிறாரு. இவங்க காத்து கிடக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக சொல்லுவேன், எனக்கு இருக்க அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பல கட்சிகளில், குறிப்பாக பெரிய கட்சிகளில் இருக்க அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் விஜய்கிட்ட போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பனையூருக்கு இவங்க போகிறதுக்கு, படையெடுத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றார் இவங்களெல்லாம். அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இவங்க போக தயாராக தான் இருக்காங்க. இப்போ எங்கே போவாங்க? இவங்க கையேறு நிலையில் இருக்காங்க. அதனால தான் இன்றைய ப்ரெஸ் மீட்டு கூட. இன்னொன்றுங்க, எடப்பாடியோட தலைமையை கேள்வி கேட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா எடப்பாடியோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுறதுல 2 பேருக்கு நோக்கம் இருக்குது. ஒன்று திமுகவுக்கு, இன்னொன்று பிஜேபிக்கு. அதனால தான் உறுதியாக நம்புகிறேன், செங்கோட்டையனோட இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பின்னால் பிஜேபியும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அவர் போய் டெல்லியில் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தது இந்த பேட்டிக்கான ஒரு பின்புலம் என்றால், OPS அவர்கள் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்ததும் இன்னொரு பின்புலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து NDA கூட்டணிக்கு பிறகு இப்படி பேசல. அதுக்கு முன்னாடி வந்து அவர் பார்த்துட்டு வந்தாரு. கொஞ்சம் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு புகைச்சல் இருந்தது அப்படிங்கிறது பல செய்தியாளர்கள் சந்திப்பில் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. ஆனா NDA கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் தான் தலைவருங்கிறது தன் வாயாலே பேச ஆரம்பிச்சார் மறுபடியும். ஆமா, இப்ப திருப்பியும் வந்துட்டு அரசியல்வாதிகள் மாறி மாறி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பேசுறதுல ஒரு லாஜிக்கல் பேக்கப் இருக்குது. நீ பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணும்னு நான் நம்பி வந்தேன், நீ பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கல. இன்னைக்கு அவரோட ப்ரெசன்டேஷனில் ஒரு லாஜிக்கல் கோஹரன்ஸ்னுவாங்க, அது இருக்குது. அதில் லாஜிக்கல் லெக்குனா எதுவுமே கிடையாது. பிரிஞ்சவங்களை நீங்கள் ஒன்று சேர்க்கணும், அது சரியோ தப்போ, தேர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் இட். அவர் நம்புற ஒரு விஷயத்த அவர் தெளிவாக சொல்கிறார். பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும். யார் அந்த ஒன்று சேர்க்கணும், யாரை ஸ்பெசிஃபிக், நல்ல கேள்வி அது. யார் கேட்டாங்கன்னு தெரியல. யாரெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அது அவர் முடிவு பண்ணிட்டுருந்தார். ஸோ அது தெளிவாக இருக்கார். அவர் வந்து இந்த டீம் தாங்க, அவங்க தெளிவாக வந்து அவர் சசிகலா, OPS எல்லாரையும் சேர்த்து தாங்க அவர் சொல்கிறார். 10 நாள் கெடு. 2009 ஜெயலலிதாவே எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்கினாங்க, இதில் இந்த பொறுப்பை நீக்கினாங்கன்றதுலாம் எடப்பாடியை உசுப்பேற்றுற வேலை. இது அடுத்த நடவடிக்கை நோக்கி நகரும். அதிமுக மேலும் பிளவுபடும். OPS இதை எடப்பாடி இதை ஒத்துக்க மாட்டார். நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மொழியில் ஒருத்தர் பேசினா இது ஒரு மிரட்டுற தோணி. இது 10 நாள் கெடுலாம் நீ விதிக்க முடியாது. அவங்ககிட்ட ரெட்டையில் சிம்பிள் இருக்குது. செங்கோட்டையன் ஒன்றும் எடப்பாடிக்கு இன்னைக்கு கெடுலாம் விதிக்க முடியாது. கெடு விதிக்கிறாருன்னா அவருக்கு தெரியுது எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஹீஸ் இன்வைட்டிங் இன்விடேஷன், ஹீஸ் இன்வைட்டிங் ஆக்ஷன். வா வந்து எடு, என் மேலே வந்து ஆக்ஷன் எடுன்றார். எடுக்குதாங்கன்னா அவர் சொல்லிட்டார்ல, நாங்கள் 10 நாள் கெடு, அந்த 10 நாளில் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடணும், 30 நாளுக்குள்ளே கூட முடிக்கலான்றார். ஓகே, 30 நாளில் முடிக்கலன்னா என்ன பண்ணுவார் இவர்? சொல்லிட்டார், அதையும் சொல்லிட்டார். நாங்கள் வந்து ஒத்த கருத்துடையவருடன் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி போவோம்னு. பட் என்னென்னா, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பிராந்தியத்தில் முத்துசாமி தூக்கின்னு போட்டார் எல்லாத்தையும். செந்தில் பாலாஜி கை ரொம்ப அதிகமாக ஓங்கி இருக்குது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரோட பாரம்பரியம் அந்த கோபிச்செட்டிப்பாளையம், அந்த ஈரோடு மாவட்டத்தில் பழைய செல்வாக்கு ஒன்றும் அவருக்கு கிடையாது. பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அந்த நேம் இருக்குது இல்லையா, ரொம்ப முக்கியமான அந்த நேம். செங்கோட்டையனை கொடி தூக்குறாருன்னா ஃபஸ்ட்டு டைம் OPS தூக்கி காலி, டிடிவி வெளியில் போயிட்டார், சசிகலா கதை வேறு. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு செல்வாக்கு உள்ள மந்திரியாக, முன்னாள் மந்திரியாக அறியப்படுகிற ஒருவர், அவருக்கு உண்மையான செல்வாக்கு கிடையாது, பர்செப்ஷன் வைஸ் இருக்கிறதா நம்பப்படுறவர் எடப்பாடிக்கு எதிராக கலக குரலை எழுப்புறாருன்னா இதில் ஒரு டேஞ்சர் எடப்பாடிக்கு என்ன இருக்குன்னா, இன்றைக்கி எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடியவங்கள அவரை தவிர அத்தனை பேரும் எல்லாரும் ஒன்றுபடணுன்றாங்க. அதுதான் இதில் சிக்கல். ஏன்னா இன்றைக்கி அந்த பாயிண்ட் செங்கோட்டையன் சொன்னதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஓராண்டுக்கு முன்பு 6 பேர், இப்போ மற்ற 5 பேரும் அல்லது அந்த 60 குழுவில் இல்லாத எடப்பாடி ஆதரவாளர்களாக இருப்பவர்களும் கூட இனிமேல் பேச தொடங்கலாம். அவர்களுக்கு வாயை திறப்பதற்கான ஒரு தைரியத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இதை தான் இதில் கவனிக்கணும். இஸ் இன்ஸ்டிகேட்டிங், என்கரேஜிங் அதர்ஸ், மற்றவங்களை வந்து நீங்களும் பேசுங்கன்றார். அப்படி குரல்கள் எழுமையானால் அது எடப்பாடிக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஏன்னா அவர் சில விஷயங்களை கோடிட்டு காண்பிக்கும் போது அவரோட இயல்புக்கு மாறாக இன்றைக்கி நல்லா பேசியிருக்கார், தெளிவாக பேசியிருக்கார், ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட் வந்துட்டார். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. இது எடப்பாடி அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதே போன்று கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு 6 பேரும் மீட் பண்ணோம் அப்படிங்கிறது இவரே ஊர்ஜிதப்படுத்திட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த 6 பேரில் இவரும் ஒருத்தர், மற்ற 5 பேர் வந்து மறுபடியும் பேசுவாங்கங்கிறது எந்த நம்பிக்கையில் நம்ம எடுத்துக்கலாம் சார்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர்களுக்கும் அந்த தைரியத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா நமக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும்ன்ற விஷயத்தில் எடப்பாடியை தவிர வேற அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் செங்கோட்டையன் கருத்தில் தான் இருக்காங்க. தட் இஸ் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காங்க.
ஆனால் என்ன ஒன்று அவங்க எப்போனுக்கு யார் மணி கட்டுறதுன்னு பார்க்குறாங்க. எடப்பாடியை அவங்களால வந்து எதிர்க்க முடியல. நான் என்ன வேணால் பண்ணுங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன்றார். அப்போ என்ன வேணால் பண்ணுங்கன்னா எடப்பாடியை கட்சி விட்டு நீக்கணும் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து. அது மிகப்பெரிய முயற்சி. ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி ஒத்துக்கலை அப்படின்னா இவங்க அத்தனை பேரும் எடப்பாடி கூட இருக்கவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி எடப்பாடி எதிராக திரும்பி இருக்கவங்க அத்தனை பேரும் கரம் கோக்கணும். கோத்தா தான் நீங்கள் வந்து அவரை நீக்க முடியும். அதற்கு வாய்ப்பெல்லாம் மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஓகே எடப்பாடி பண்ணுறது தப்புங்க, அவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும்னு சொல்கிறவங்க கூட எடப்பாடியை நீக்கிற லெவலுக்கு போக மாட்டாங்க. அங்கே ஒரு கை ஹோல்டு இருக்க தான் செய்யுது. இதில் இந்த வேலுமணி என்றவர் வந்து அவர் வந்து எடப்பாடிக்கு அடுத்த நபராக கருதப்படுகிறார். ஆனால் அவரு கூட இப்போ அடுத்து வாயை திறப்பாரா? இப்போ வேலுமணி மாதிரி இருக்கவங்க வாய் திறந்தாங்கன்னா தான் உண்மையிலேயே எடப்பாடிக்கு நெருக்கடி. செங்கோட்டையன் வாய் திறந்தா அது எவ்வளவு பெரிய நெருக்கடி. ஆனா இங்க பார்க்கும்போது என்னன்னா செங்கோட்டையன் ஒதுக்கப்பட்டதுனால அவர் வாய் திறந்திருக்காருன்னு பார்க்க முடியுது. மற்ற 5 பேருக்கும் அது போன்ற பாதிப்புகள் இல்லைங்கிறதுனால அவங்க அது ஒரு காரணமா இருக்கலாம். ஒரு காரணம் நீங்க சொன்னது மாதிரி ஒதுக்கப்பட்டது. இன்னொன்னு வந்து ஒதுக்கப்பட்டாருன்றதே அவருக்கு சக்தி இல்லை என்பதன் வெளிப்பாடு. ஒரு வேலுமணிய தங்கமணிய எடப்பாடியால ஒதுக்க முடியாது. செங்கோட்டையனை ஒதுக்குறாரு. இட்ஸ் பாலிடிக்ஸ், ஹாட் பாலிடிக்ஸ். செங்கோட்டையனை ஒதுக்குறாருன்னா செங்கோட்டையனுக்கு வாய்ஸ் இல்லை. செங்கோட்டையனுக்கு வாய்ஸ் இல்லைனால அவர் தைரியமா ஒதுக்குறாரு. மற்றவங்கள ஒதுக்க முடியாது. பட் இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எடப்பாடியை சுற்றி இருக்கவங்கள யாராவது ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் வேலுமணியோ தங்கமணியோ எஸ்பெஷலி வேலுமணி மாதிரி இருக்கவங்க ஆமாம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்கன்னா அதுதான் உண்மையான நெருக்கடி எடப்பாடிக்கு. இன்றைக்கு வந்திருப்பது ஒரு நான் அது நெருக்கடி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் மறுபடியும் தன்னுடைய ஸ்டாண்டை உறுதிப்படுத்தி அவர் கூட இருக்கவங்களும் ஆமாங்க அதெல்லாம் சேர்த்துக்க முடியாதுங்க முன்னால் ஆனதை நீ பாருன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மோதலை நோக்கி தான் அது நகரும். ஸோ அது எப்படி நகரணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் வேலை காலக்கெடு விதிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையாக இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி உங்களோட நேரத்தில். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்.